கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன தெரியுமா? நம்மளே கைவிடாத தேவன். ஆமாம், நீங்கள் சொல்லலாம், ஐயோ என் வாழ்க்கையை பார்த்தா கர்த்தர் என்னை கைவிட்ட மாதிரில இருக்கே அப்படின்ட்டு. நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஏசியா 49 15 16 கர்த்தர் நம்மளை எங்கே வச்சுருக்காரா? உள்ளங்கையில் வச்சுருக்காரு. உள்ளங்கையில் வச்சுருக்கிற தேவன் நம்மளை கைவிட முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா நம்ம அவர் கரத்திற்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, எப்படிலாம் நம்ம தேவன் நம்மளை கைவிட மாட்டாரு. இன்றைக்கி உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, பேதுருவை போல் கடலில் மூழ்கின சூழ்நிலை போல இருக்கலாம். பேதுருவை கை தூக்கி எடுத்த தேவன் உங்களையும் கை தூக்கி எடுப்பார். உங்களை கைவிட மாட்டார். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரம் எடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, ஏசியா 41 அதிகாரம் 17 20. சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரும்போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன்னு சொல்கிறாரு. அதாவது சிரமப்பட்டு இருக்கீங்களா? எளிமையாக இருக்கீங்களா? அதாவது தண்ணி கூட எனக்கு கிடைக்கல, என் தாகத்தினால என் நாவு வரலுது அப்படிங்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கர்த்தர் செவி கொடுத்து நம்மளை கைவிட மாட்டாராம். ஒரு தண்ணிக்கு தாகம் எடுத்தால் கூட கர்த்தர் என்ன பண்ண மாட்டாராம்? நம்மளை கைவிட மாட்டாராம். அதுக்கு என்ன தெரியுமா பண்ணுவார்? தாகத்துக்கு உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமி நீர்க்கேணிகளும் ஆக்குவாராம். பார்த்தீங்களா? தாகமாக இருக்குது, அவ்வளோ பிரச்சனை, எனக்கு தண்ணி கூட கிடைக்கலன்னா கர்த்தர் எங்கே ஆறுகளை உண்டாக்குறாராம்? உயர்ந்த மேடில் பள்ளத்தாக்கின் நடுவில் ஊற்றுகளை திறப்பாராம். வனாந்திரத்தில் தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமி நீர்க்கீழிலும் ஆக்குவாராம். இது நம்ம பார்க்கலாம், வேதத்துலேயும் பார்க்கலாம் இல்லையா? ஆகாருக்கு கர்த்தர் வனாந்திரத்தில் ஒரு திறந்து கொடுத்தார். சிம்சோன் நான் சாக போகிறேனேங்கும் போது லகாய்ரோங்கிற இடத்துல கர்த்தர் தண்ணி வர பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, அதுக்கு ஆதாரம் பார்த்திங்கன்னா நியாயாதிபதிகள் 15:18-19 பாருங்க. அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். தேவரீரும் ஒரு அடியேன் கையினால் இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளிட்டு இருக்கீங்க இல்லையே, இப்போ நான் தாகத்தினால் செத்து விருத்த செய்த எல்லாரும் கையிலே விழ வேண்டுமோன்னு கேட்கும் போது அப்பொழுது தேவன் லேயுள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்ததுன்னு இருக்கு. இது மாத்திரம் கிடையாது, நம்ம பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ராஜாக்கள், யூதா ராஜாக்கள் ஒரு எதிரி நாட்டுக்கு விரோதமாக வரும்போது தண்ணி இல்லாமல் இருக்குது. அப்போ எல்சா தீர்க்கதரிசிட்ட போய் கேட்கும் போதும் பள்ளத்தை தோண்டுங்க, அது நிரப்பப்படும், வாய்க்கால் நிரப்பப்படும், இது கர்த்தருக்கு அற்பமான காரியம் சொல்லி அந்த அதாவது அந்த போசேவர் எல்லாரும் குடிக்கத்தக்கதாக தண்ணீரை வர பண்ணார். காற்றையும் காணல, மழையும் காணல. அப்போ நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்படிலாம் செய்து ஒரு தண்ணீர் தாகத்துக்கு இவ்வளோ செய்வாரா? அது மாற்றம் இல்லை. வனாந்திரத்தில் என்ன பண்ணுவாராம்? கேடு மரம், சீத்தி மரம், மிருது செடி, ஒலிவு மரம் நட்டு அவாந்த வெளியிலே தேவதாரு விருட்சங்களையும் பாயமர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுவாராம். அதாவது நம்மளுக்கு தெரியும், வனாந்தத்தில் ஏதாவது முளைக்குமா? இப்போ சொல்ல இந்த பேரிச்ச மரம் அந்த மாதிரி. ஆனால் கர்த்தர் நினச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு வனாந்தமாக இருக்கலாம், அதை செழிப்பாக்குவேன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அது 20ஆம் வசனம் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தி தருவார்கள். இது சும்மா வர கிடையாது, கர்த்தருடைய கரம் தான் செய்ததுன்ட்டு. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை வனாந்தமாக இருக்கலாம், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தண்ணீர் போன்ற செழிப்புள்ள நாட்டில் கொண்டு வருவார். அப்போ வறண்டு கிடக்கா, என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்ட்டு உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அதை எப்படி வனாந்தத்தில் மரங்களை முளைக்க பண்ணுகிறாரோ உங்கள் வாழ்க்கையில் ஒத்தாசை வர பண்ணுவார். இதில் முக்கியம், கர்த்தருடைய கரந்தான் செய்தது, பரிசுத்தர் தான் அதை படைத்தார்னு எல்லாரும் கண்டு உணர்ந்து கொள்வாங்க. உங்களை எப்படி கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? உங்கள் தேவையை சந்தித்து உங்களை சாட்சியை நிறுத்துவார். கைவிடாத தேவன், நம்மளை கை தூக்கி எடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கார். கர்த்தருடைய கரம் நம்ம வாழ்க்கையில் அது செய்யும். அதனால சோர்ந்து பாருங்க. நிச்சயம் இல்லாமல் எங்களை அன்பின் பரலோக பிதாவின் அருமையான நாளுக்காக வேலைக்கு அனுப்பிப்பா. என்னால் எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. இன்னைக்கு யார் நான் கைவிடப்பட்டேனோன்னு நினைக்கிறவங்களுக்கு அப்பா, நீ தண்ணீர் தாகத்தை உண்டு பண்ணுகிற தேவன், புன்னை மரங்களை விளைவிச்சுகிற தேவன், கர்த்தாவே உங்களுடைய கரந்தான் செய்ததுன்ட்டு எல்லாரும் கண்டு உணரத்தக்கதாக பெரிய அதிசயம் செய்ய போகிறீங்க. அதற்காக நன்றி. தாகத்துக்கே இப்படி செய்யும்போது விண்ணப்பம் பண்ணும்போது எவ்வளோ நிறைய செய்வீங்கப்பா. ஏசுப்பா முடியாத ரத்த எல்லாருக்கும் இப்போ அவங்களுக்கு கழுவி சுற்றி இருக்கட்டும். ஏசு நாமத்தில் கேட்குற ஒவ்வொரு ஜபத்துக்கும் எங்களுக்கு பதில் தருவதற்காக நன்றி பிதாவே. சகலத்தில் கனமடிமைக்கு செலுத்துங்கிறதுவே மீட்பதும் ரஷ்மை கிரைஸ்து நீதி எக்ஸாம்பிள் ஜபனம் தான் பென்ஷனால பிதாவே. மெயின் கர்த்தர் நம்ம கூட இருக்கார், கைவிட மாட்டார். கர்த்தர் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பதாக. ஆமீன். அல்லேலூயா.